பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதை நாம் இணைந்து இந்த காலையிலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் கிருபை தானமாய் பெற்றதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாய் இன்றைக்கு எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தின் 31ஆம் அதிகாரத்தின் 3வது வசனத்தின் முதல் பகுதியை வாசிக்கிறேன். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். அல்லேலூயா. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். இந்த கால வேளையில் தேவன் ஆமேன் நம்மை நேசித்தது நம்முடைய நற்கிரியைகளை கொண்டோ நம்முடைய புண்ணியங்களை கொண்டோ நாம் அவருக்கு பிரியமாய் நடந்ததினாலேயோ அல்ல. அதை திட்டமாய் பரிசுத்த தேவன் எழுதிய வைத்திருக்கிறார். அநாதி சிநேகத்தால் உன் தாயின் கருவில் நீ உருவாகும் முன்பே தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார், சிநேகித்து தெரிந்தெடுத்திருக்கிறார். நாம் என்ன நிலையில் இருப்போம் என்பதை ஆமீன் அறிந்து தெரிந்தெடுத்திருக்கிற கர்த்தர். அநாதி சிநேகம், ஆதியில் கொண்ட அந்த அன்பில் ஆமீன் அன்பினால நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறாராம். பல நேரங்களில் நாம் நினைப்போம் தேவனுக்காக நான் காணிக்கை கொடுத்ததினால் இல்லை, தேவனுக்கு ஏதோ நான் சாட்சியாய் நின்றதினால் இல்லை, தேவனுக்கு நான் ஊழியம் செய்வதனால் இல்லை. ஆமீன் உலக தோற்றத்துக்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் தேவனாய கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்தார். அந்த தெரிந்தெடுப்பின் நோக்கம்தான் அநாதி சிநேகம். ஆதியில் கொண்ட அந்த சிநேகம், அன்பு, தேவன் நம்மேல் வைத்த அன்பினால், தேவன் என்னை நேசித்தபடியினால், தேவன் என்னில் அன்பு கூர்ந்தபடியினால், அதானாதி சிநேகம். இந்த உன்னுடைய ஆக்டிவிட்டியை கண்டோ, உன்னுடைய வாழ்க்கையை கண்டோ, அல்லது உன்னுடைய பெற்றோருடைய ஜெபம் வாழ்க்கையை கண்டோ அல்ல, தேவன் நம்மை தெரிந்தெடுத்தது. ஹல்லேலூயா. இந்த கால வேளையில ஆமேன் அநாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன். ஹல்லேலூயா. ஆமேன். ஆகவே இந்த கால வேளையில என் மேல் வைத்த அந்த அன்பின் அகலம், ஆழம், உயரம் என்னதென்று உணர உணர தேங்கி தேங்கி ஏம்பி ஏம்பி ஆண்டவரை நோக்கி நீ புலம்பி ஆண்டவரை துதிக்க நேரிடும். காரணம், நம்முடைய வழிகள் தேவனுக்கு பிரியமில்லாதவைகள், நம்முடைய விருப்பங்கள் தேவனுக்கு பிரியமில்லாதவைகள். ஆனாலும் அவருடைய அநாதி சிநேகத்தின் நிமித்தம் நம்மை தூக்கி எறியாதபடி, உடைத்து போடாதபடி ஆமை மறுபடியும் வனைந்து மறுபடியும் நிறுத்தி வைத்தாரே. ஹல்லேலூயா. நம்முடைய கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து எத்தனையோ பேர் மரண அடி கொடுத்து விட்டிருக்கும் போது உன்னையும் என்னையும் சிட்சித்தாலும் தாங்கி அரவணைத்து மறுபடியும் உருவாக்கி நிறுத்தி வைத்த தேவன் அந்த பின்னணி என்ன? அநாதி சிநேகம். நம்முடைய அன்பினால் என்னை தாங்கி நீர் ஆண்டவரே, நமக்கு கடந்து வந்த எல்லா சூழ்நிலைகளிலும் என்னை நிர்மூலமாக்காதபடி, என்னை உடைத்தெறியாதபடி, இது ஆகாதென்று தள்ளி விடாதபடி இம்மட்டும் என்னை தாங்கினீரே என்று ஆண்டவருக்கு நன்றி சொல். காரணம், தேவன் உன்மேல் வைத்த அநாதி சிநேகத்தால் அவர் நம்மை நேசித்தபடியினால நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நாம் இன்றைக்கும் கர்த்தருடைய கிருபையில் நிற்கிறோம் என்று இந்த நாளில் நினைத்து ஆதியில் கொண்ட தேவன் நம்மேல் வைத்த அந்த அன்பை நினைத்து நன்றி சொல்லுவோம். ஆமென். நன்றியாய் வாழ்வோம். கர்த்தர் இன்னும் நம்மை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். என்னோடு இணைந்து ஜெபிக்கிறேன். எல்லா தேவ பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன். விசேஷமா இந்த நாளில் அன்பு தகப்பனே, கர்த்தாவே, நீர் எங்கள் மேல் வைத்த அந்த அன்பு ஆண்டவரே, எத்தனை தூரம் போன போதிலும், எத்தனை வழி மாறின போதிலும், எத்தனை நமக்கு பிரியமில்லாத சூழ்நிலைகள் வந்த போதிலும் உடைத்தெறியாதபடி, தூக்கி எறியாதபடி, கொன்று போடாதபடி எங்களை நிறுத்தி வைத்தது அநாதி சிநேகத்தால் எங்களை நேசித்தீர் என்பதன் அடையாளம். ஆம், இந்த நாட்களில் இன்னும் உமக்கு பிரியமானதை செய்து ஆண்டவரே, உம்முடைய அநாதி சிநேகத்திற்கு பதிலாய் நாங்கள் எதை செய்ய முடியும், எதை கொடுக்க முடியும் அப்பா? ஆண்டவரே, உமக்கு நன்றி உள்ளவர்களாய் வாழ எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் இரக்கம் பாராட்டுவீராக. நன்றியோடு துதிக்க, நன்றியோடு உமக்கு நற்சாட்சி உள்ள ஜீவிதம் வாழ ராஜா உதவி செய்யும். அற்புதமாய் வழி நடத்தும், ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அநாதி சிநேகத்தால் தேவன் நம்மை நேசித்தார். God bless you. Praise the Lord.